பைலட் முத்துனிவாஸ் ஆன் போர்ட். 200 கிலோமீட்டர்ஸ் டோ பண்ணிக்கிட்டே வந்துருக்கோம். இங்க உங்க பைலட் வந்து ரெக்கையை கண்டுபிடிச்சிட்டோம். பெட்ரோல் பங்க்ல ஒரு 1 மணி நேரம் இது ஓபன் பண்ண முடியும் போலடா. நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. ஹெல்மெட் போட்டதுனால வலிக்கல, அவ்வளோதான். ஹாய், ஹலோ, வெல்கம் டு எக்ஸ்சேஞ்ச் ஃபில்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அஸ்வினோட வண்டியை உளுந்தூர்பேட்டையில் விட்டுட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? பஸ்லேயே வந்தோமே. இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். வண்டியை வந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் போட்டு, ஸோ அந்த வண்டியை இப்போ போய் டோ பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து உளுந்தூர்பேட்டை கரெக்டாக 194 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஸோ 194 கிலோமீட்டர்ஸும் வண்டியை டோ பண்ணிட்டு தான் வரப்போகிறோம். கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்குல்ல, ஆனால் அதான் உண்மை, அதை தான் பண்ண போகிறோம். என்கிட்ட கேமரா இல்லை. கேமரா வந்து நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் வந்து எங்கேயோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன்னு சொன்னதுனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேயே ஸ்டேபிளாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. வெல்கம் பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆசாத் வண்டியை தானே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து N160 வாங்குறதா ஐடியா இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு தூக்கிடுங்க. நீங்கள் பாருங்கள் மைலேஜ். நாங்கள் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 78.3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தூரத்தில் மைலேஜ் எவ்வளோ வந்துருக்காங்க? 55 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வந்திருக்கு மைலேஜ். ஸோ என்ன பெரிய R15 எம்டிங்கிறானுங்க. இங்கே பாருங்கள் பல்சரோட டாமினேஷனு எப்படி டாராக இருக்கா. அதுக்காக நீங்கள் ஓட்டும் போது மைலேஜ் வரலையேன்னு கேட்டால் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. ஓட்டுற விதத்தில் ஓட்டினா மைலேஜ் தன்னால் வரும். நாங்கள் வந்து இவ்வளோ நேரமும் வண்டியை வந்து 6000 to 7000 RPMக்கு மேலே ஏற்றவே இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து 80 தான் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். அந்த ஸ்பீடே வந்து மோர் தென் எனாஃப் தான். ஸோ பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதோ தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரிஜினல் ஃப்ளைட் இது. எப்படி இருக்கு பாருங்களேன். ஃப்ளைட்டை வந்து நம்ம ஏர்போர்ட்டில் போய் தான் கிட்ட பார்க்க முடியல. ஆனால் இங்கேருந்து உள்ளே எல்லாத்தையும் கலட்டிட்டாங்கடா. ஆமாம், எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இருறா அந்த பக்கம் மேலே ஏறலாம்டா. இதுதான் ஃபியூவல் டேங்க் போல், என்னன்னு தெரியல. ஓ விங்ஸ் இருக்கிற இடம் தானா? ஓகே ஓகே ஓகே. இந்த பக்கமும் லேடர் இருந்துச்சு. இதை கேட்டு பார்ப்போம் மேலே விடுறாங்களான்ட்டு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, நம்மளால் ஏர்போர்ட்டில் போய் தான் ஃப்ளைட்டை பார்க்க முடியல. இப்படியாச்சும் ஒரு ஃப்ளைட்டை பார்ப்போம். உள்ளேருந்து எல்லாத்தையுமே கழட்டிட்டாங்கடா. இது என்னடா இந்த மிலிட்ரிக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி செட்டப். இது வர்ற கேபின். ஓ ஐயோ, எப்படி இருக்கு பாறேன். இது ஒரிஜினலா? அம்மா என்னடா ஹைட். ஹெல்மெட்டை கழட்டிக்கலாம். எப்படி ஹெல்மெட்டை கழட்டிக்கிறேன் நான். கை உள்ள வர போகுது பாரு. தலையிலேயே நங்குன்னு இடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்மெட் போட்டதுனால வலிக்கல, அவ்வளோதான். கேப்டன் நிவாஸ் ஆன் போர்ட். என்ன ஒன்றுத்தையும் காணும். ஹைட்டே இல்லடா. இங்க போறோம், எவ்வளோ சுவிட்ச் பண்ண காட்டுங்க. சார் பாத்தியா, சும்மா எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சுவிட்சஸ்ன்ட்டு. தலைக்கு மேலெல்லாம் ஃபுல்லாக சுவிட்ச் இருக்கு. ஓப்பா, இங்க பாடுறா. கைஸ், இதெல்லாம் ஒர்க் பண்ணது கைஸ். ஒர்க் பண்ணல, சும்மா இருக்கு. இல்லை எப்படி சொல்ற, ஒரிஜினல் மாதிரியே இருக்கு பாரு.
ஒரிஜினலாக தான் இருக்குமோ? மேபி இருக்கும். இங்கே பாரு, இன்ஜின் 1 இன்ஜின் 2. இன்ஜின் 1 இன்ஜின் 2 இன்ஜின் 2 வந்து இப்போ ஆனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ளாப்னு என்னமோ போட்டிருக்கு. ஆமாம், ஃப்ளாப்பு தான் உடச்சி வச்சுருக்காங்களே. அது இழுக்க முடியல. ஆனால் இது தானே இந்த படத்துலலாம் கட்டுவாங்க. அந்த படத்தில் அப்படியே ஸ்லோவாக அப்படியே இல்லை ஒன்று ஃபஸ்ட்டு இது அப்படியே போகும், அதுக்கப்புறம் இது அப்படியே பொறுமையாக போகும். இந்த இடத்தாண்ட இதில் ரிவர்ஸும் போட்டிருக்காங்க வர. ரிவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கே வர்றா மாமே, இங்கே பாரு மாமே. ரெண்டு பைலட் 2 பேர் இருப்பாங்கல்ல, சைமண்ட். ஓகே ஓகே ஓகே, 2 பேரும் சேர்ந்து தான் ஆப்ரேட் பண்ண முடியும் போல ஃப்ரெண்ட்ஸ். இதை இவங்களேன் இங்கே என் காலில் வந்து ஆட்டினா அங்கேயும் சேர்ந்து மூவ் ஆகுது. ஏய் சூப்பர்ப்பா. சரி, நிறைய இருக்கு சுவிட்சஸ், எக்கச்சக்கமான சுவிட்சஸ் இருக்கு. பா ஏவியேஷன் படிக்கிறவங்க வந்து பெரிய ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா. இப்போ வந்து பைலட் ஆசாத் அண்ட் பைலட் நிவாஸ் வந்து ஃப்ளைட்டை வந்து எடுக்க போகிறோம். கேமரா எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரியல. கேமரா எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரியல. டேஷ்போர்டில் வைப்போமா? ஐயோ வெளியே இடிச்சிச்சுப்பா கேமரா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கேமராவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள். பைலட் முத்துநிவாஸ் ஆன் போர்ட். இப்போ தான் நமக்கு வந்து 10 வயசு ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டு தானே? இங்கே பாரு, இதுலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குடா. ஏய் ஆமாடா, சரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. லாக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏய் லாக்குடா அது. ஓகேடா, லாக்கு. இங்க பாரு, இதுலயுமே வந்துட்டு இருக்குடா. இங்க பாரு சைடுல ஜாம் ஆயிடுச்சுடா. இங்க பாரு சைடுல ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்கடா இந்த இதுல லிவர்லயே. இப்போ இந்த லாக் எப்படி எடுக்கிறது தெரியலையே. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்து. நாங்கள் பார்த்தீங்களா ஃப்ளைட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். உடஞ்சு போட ஃப்ளைட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, எது இருக்குன்னே தெரியல. இருங்க பைலட், நான் வந்து சாவி போடுறேன். சாவி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாவி தான் எங்கே போடுறது தெரியல. இருங்க, நாங்கள் தேடி ஒரு இடத்துல சாவி இது இங்கே போட்டோம் சும்மா. சாவி போட்டாச்சு. கீ செயின் வந்து தொலைச்சிட்டாரு நம்ம கோ பைலட். ஓகே, இங்கே இருக்கிறது தான்டா காணும். இது இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ டேக் ஆஃப். சுவிட்சஸ்லாம் ஆன் பண்ணுங்க. சுவிட்சஸ்லாம் இங்கே இருக்கு. அங்கே கடக் 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 எல்லாம் இழுக்கணும்டா. ஓகே கோ பைலட் நீங்கள் இழுங்க, எனக்கு நகை இருக்கிறதுனால இழுக்க முடியல. ஓகே, இப்போ மைக் எடுங்க. ஓகே, பேசஞ்சர்ஸ் ஆர் வெல்கம் டு ஏர்பஸ் 319. உங்களோட பைலட் நிவாஸ் அண்ட் கோ பைலட் மிஸ்டர் ஆசாத் வந்து உங்களை சேஃப் ஜர்னிக்கு கூட்டிகிட்டு போவோம். ஸோ உங்கள் சீட் பெல்ட்ஸை டைட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பறக்க போகிறோம். பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். ஸோ ஆசாத் ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 2 1 ஃப்ளாப்ஸ் ஓபன் பண்ணுங்க. இன்ஜின் 1 ஆன் பண்ணுங்க. இன்ஜின் 2 ஆன் பண்ணுங்க. கேப்டன், நம்ம இப்ப கீழ் நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி கீழ தான் இருக்கோம். இப்போ ஆக்சிலரேட்டர் கொடுங்க. நல்லா இருக்குடா இது. ஆனா அழுத்துறதுக்கு ஒரு மாதிரி. ஆமா, ஆனா என்ன நான் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டேன். வெதர் எப்படி இருக்கு சொல்லுங்க. வெதர் வந்து கிளியரா இருக்கு. டேக் ஆஃப் வந்து பர்மிஷன் கேளுங்க. மிரர்லாம் கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்களேன். ஏதோ ப்ரெஷர் வால்வ் இருக்கு. ஆனா ஏகப்பட்ட சுவிட்சஸ். என்னன்னு தெரியல, நிறைய சுவிட்சஸ் இருக்கு. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஆனால் ஏவியேஷன் படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வந்து ஒரு சின்ன ஒரு 0.1% கூட மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் லைட்ஸுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கு எல்லாம். ஒரிஜினலாகவே இப்படி தான் இருக்குமா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. ஆனால் இங்கே தான் சீட்ஸ்லாம் இருக்கும் போல. என்ன ஆமாண்டா, இதோ பாடுறா, இது வந்து வாக்கிங் ஸ்பேஸு. இது வரைக்கும் பார்த்தியா இந்த 2 லைனு, இந்த 2 லைன் தான் சீட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு சீட், இங்கே ஒரு சீட். இது வந்து சின்ன ஃப்ளைட்ரா. பெரிய பெரிய ஃப்ளைட்லலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இருக்கும். என்ன சொல்ற? ஆமாம், எமிரேட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். எமிரேட்ஸ் இருக்குது, லுஃப்தான்சியா இருக்குது. பெரிய பெரிய ஃப்ளைட்லலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். ப்ரீமியம்
அப்புறம் லாங் இருக்கும், ப்ரீமியம் லாங் இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது, எக்கனாமிக் கிளாஸ் இருக்குது. ஏய் இதோ இருக்குடா ரெக்கை. உங்கள் பைலட் வந்து ரெக்கையை கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க ரெக்கை VTSC இருக்கும். ஆமாம் சைடில் இருக்கும். இவரை லாஸ்ட்டில் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏய் இவரா இங்கே என்னமோ இருக்குது. ஆனால் என்ன ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இது லைட் இருக்குது ஒன்று. லைட்டு தான் இது ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். அங்கே பைலட் பேசுவார்ல அது இங்கே இதில் கேட்கும். தெரியல இல்லை ஓரளவுக்கு தெரியும்ல நம்மளுக்கு ஸ்பீக்கர் எப்படி இருக்கும், லைட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஹைட்டை பார்த்துங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் இதெல்லாம் ப்ரெஷர் சீல்டு அது டோர்ஸ் இதெல்லாம். ஆனால் டோர்ஸ் தான் காணும் இப்போ. ஆமாம் கலட்டி அங்கே இங்கன்னு கிடக்கு. இந்த பாருங்களேன் இங்கே கிட்ட கொண்டு வாய. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சுவிட்சு தான். எல்லாமே சுவிட்ச் தான். எல்லாம் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 100 சுவிட்ச் மாதிரி தான் இருக்கு. ஆமாம் 100 சுவிட்ச் இருக்குமாடா? அதுக்கு மேலேயே இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே சுவிட்ச். மேலேயும் சுவிட்ச். இதுவே 100க்கு மேலே இருக்கும் சுவிட்ச். ஒரு 200 சுவிட்ச் இருக்குமா மொத்தமாக உள்ள? இருக்கும் கண்டிப்பாக. அப்போ 200க்கு மேலே தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே பின்னாடி போ. அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது. இங்கே அவ்வளோ பெருசாக இருக்குது. ரியலான ஏரோப்ளைனில் தான் நம்மளால். எனக்கு வந்து இப்போ தான் ஒரு ஐடியாவே கிடைக்கிது. ஒரு பைலட் வந்து ஏன் அவ்வளோ பைலட் ட்ரைனிங்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அவ்வளோ டைம் எடுக்குது ஒரு பைலட் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு இருக்குது. இங்கே பாரு, இங்கேயும் என்னமோ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக பேத்து எடுத்துட்டாங்க. ஏய் குருவி கூடு கட்டி வச்சிருக்கா. ஏய் நிஜமாடா குருவி கூடு தான்டா இது. ஆனால் என்ன உள்ள கதை ஒரு குருவியும் காணும். வரும் இது வர ஆப்போசிட்லேயே குருவி கூடு கட்டி வச்சிருக்கு பாரு. வரும். நான் இப்போ பகல் டைமில் அதனால வெளியே எங்கன்னா போயிருக்கோம். இங்கே என்னமோ ஏய் ரெஸ்ட் ரூம் எங்கடா இங்கே? எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் லாஸ்ட்ல இல்லாமலாம் இருக்காது. லாஸ்ட்ல இருந்திருக்கும். அத கலட்டி இருக்காங்கல்ல ஃபுல்லா, அதனால தெரியல எங்க இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த பக்கம் இறங்கி போய் பார்ப்போம். சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேற வேலையா இருக்கு, வேற வேலை இருக்கு. பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இப்போ வந்திருக்கோம். இப்போ என்னமோ வெளியே வந்துச்சுல. ஆமாம். ஏய் இங்க காட்ட. ஏய் இங்க பாரு, அது பெஸ்ட் புஷ்ன்னு இருக்கு பாரு. ஓகே இங்க ஏய் என்ன? இது ஓபன் பண்ண முடியும் போலடா. ஓகே. ஏய் அதை க்ளோஸ் பண்ணிட்டேடா லூஸ் பையன். ஆமா गाइस நாங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இது பாரு ஏர் பஸ். நான் தான் சொன்னேன்ல இது ஏர் பஸ் தாண்டி. இதுல கண்டிப்பா அம்மாடி எனக்கு தெரிஞ்சு இதான் ரெஸ்ட் ரூம் டேங்க்னு இல்ல ஃபியூல் டேங்கா என்னன்னு தெரியல. அதான் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க வந்து வெறும் குட்டி பசங்க தானே, குட்டி பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. ஆனா பார்க்க நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது என்ன போட்டுருந்துச்சு? லைட்டா மெயின்டெனன்ஸ் லைட் ஸ்விட்ச் அழுத்தணும். ஏய் இப்படிரா. ஓகே இந்த இடத்த லாக் பண்ணணும். என்னமோ இருக்கு. இது என்னமோ இருக்கு. இது நம்ம நின்னுட்டு இடம் தானே? ஆமா. இங்க பாரு பூனை குட்டிடா. பயந்துட்டேன் நான். வேற என்ன வண்டி குட்டி பூனை குட்டி போட்டுருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்க வேண்டியதான். ஐயோ என்னடா உள்ளக்க இப்படி இருக்கு. நம்ம எந்த ஹைட்ல இருக்கோம் அப்போ வெளியே உள்ள இந்த பாரு இதுதான் தரைக்கு கீழே. ஏய் கீழே இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருடா. நிறைய ஸ்பேஸ் இருக்குடா கீழே. லைட் இருக்கா அதுல? இருக்கு. இங்கே தான் டோர் இருக்கா? ஆனா லைட் ஆன் பண்ண முடியல. லைட் ஆன் பண்ண முடியலடா இதுல. டேய் பைத்தியம், கேமரால சொல்றேன்டா பைத்தியம். இங்கே தான் பெரிய டோர் இருக்கு. ஏய் இங்கே தான்டா வீல்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வீல்ஸ் வரும். ஏய் இங்க வராதுடா பைத்தியம். வரும் கண்டிப்பா. எனக்கு நல்லா தெரியும்டா. எத்தனை படத்துல பார்த்திருப்பேன் நானு. ஏய்
ஃப்ரண்ட்ல தான்டா வரும். ஏண்டா ஃப்ரண்ட்லயே இருக்கும், பேக்லயும் மாறிடா 3 டயர் இருக்கும்டா. அதுல அது அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இவ்வளவுக்கு ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கா? ஆமாடா, நின்னுட்டு தானடா இருக்கேன் நானு. இங்க பாருங்க எவ்வளோ மிஷின்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பைப்ஸ் தான் ஃபுல்லா பைப் தான். பாடி செம்ம இன்ஜினியரிங் இதுதானா, சரியான இன்ஜினியரிங். இதுல ஏதாவது ஏதாவது வந்துட்டு இதுவானாலும் அவ்வளவுதான். பாரு ஒரு மாதிரி எதுலயோ நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்கடா. வெயிட்டா இருக்கு பாரு. நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. இங்க போறா, நான் அதுதான் சொன்னேன், உள்ளக்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு. லக்கேஜ் ஸ்பேஸ்னு நினைக்கிறேன். ஹலோ உள்ளக்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இல்ல லைட் எரிய மாட்டேங்குது. இல்லாட்டினா லைட் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் லைட் ஆன் பண்ணலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள அப்படியே போகுது இங்கேயும். ஆனா இதை விட பின்னாடி அங்க வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவரால் வந்து எடுக்க முடியல. அவர் காலையில் வேலைக்கு போனார்னா மறுபடியும் வந்தாப்புல வண்டி கிட்ட இருந்தா நின்றுதாப்புல. அவரை விட்டுட்டு மெட்ராஸ் எங்கே போயிருக்காருப்பா அப்படின்னா ஒரு ஆள் தான் வந்தாப்புல. நின்றுட்டு பஸ் ஏறி போயிட்டாப்புல. யார் கரண் வந்தாடாடா? கரண் வந்திருப்பான். ஆமாம், நாங்கள் விடல. யார் வேண்டியது தூக்கு வேண்டியது தான் இருக்கும். நீங்கள் அதான் எடுக்காதீங்க ஐயா அப்படின்னு துப்பாக்கி விட்டாங்க. அவர் போயிட்டாப்புல. ஆள் ஆடா நம்ம விடக்கூடாது இல்லை. ஐயா ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை அது ஒன்றும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேங்க்லேருந்து பெட்ரோல் எடுத்து அந்த வண்டியில் ஊற்றி தான் எடுத்து போகிறோம். பைப்பு கூட. வெல்கம் பேக் டு த vlog. ஸோ என் வண்டியிலேருந்து அதாவது அஸ்வின் வண்டியிலேருந்து பெட்ரோல் எடுத்து மாற்றி அந்த வண்டியில் ஊற்றிட்டுருக்கோம். இப்போவே மணி வந்து 6:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டோ பண்ணி சென்னைக்கு எடுத்துகிட்டு போனோம். ஏன்டா இந்த வேலையை பார்க்குறீங்க, இங்கேயே வண்டி ரெடி பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு எங்ககிட்ட பைசா இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் இப்போ vlog கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம போகிற டோல்கேட்டில் இருக்கிறோம். இங்கே வந்து அஸ்வினோட வண்டியை விட்டுட்டு அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி அவனை வீட்டிலேருந்து வர சொல்லிவிட்டு நானும் ஆசாத்தும் வந்து அவங்க வீட்டில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குலாம் கரெக்டாக அஸ்வினும் வந்துட்டான் பைக்கை பார்க்குறதுக்கு. செம்ம தலைவலி டயர்டுங்க. ஆமா, தலைவலி தூரம் 200 கிலோமீட்டர் டோ பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். இங்க அதுவும் நீங்க வைசர் போடாம வண்டி ஓட்டினாரு. வைசர் போடாம வண்டி ஓட்டி கண்ணுல பூச்சி வேற விழுந்து அங்கேயே வந்துட்டு பெட்ரோல் பங்க்லயே ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டோம். முடியல. கண்ணு செம்ம எரிச்சல். அப்படியே புடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். திறந்தாலே செம்மையா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் காரணம்னா இந்த வைசர் போடாம வந்துட்டு போனேன். அது வந்து நம்ம இன்ஸ்டாலே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கு ரிலேட்டடா, வைசர் போடாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நைட்டு வந்து 1 மணி ஆகுது. 1 மணிக்கு போறோம் வந்து வண்டி எடுக்கிற நிக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வண்டியை ரெடி பண்ற வீடியோ வந்து நான் சேனல் அப்லோட் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். பை பாய்.